மூர்த்தி ஈஸ்வரி கிட்ட கேக்குறாங்க, என்னமோ தப்பா இருக்குதே. நான் ஒண்ணும் இல்லைங்க, தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். அம்மாளா ராதிகா கிட்ட சொல்றாங்க, என்ன வேகாத வெயில்ல வந்திருக்க, அங்க இருக்கவே முடியலம்மா, இங்கெல்லாம் நின்றுச்சா, அப்பப்ப வருதுமா. இல்ல வீட்டுல சொன்னாரா இல்லையா? அம்மா அங்கதான் பிரச்சனையே. கோபியோட அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. அம்மா என்ன சொல்லிச்சு ராதிகா? அம்மா குழந்தைய கலைக்க சொல்லியிருக்காங்க. சரி ராதிகா, நான் ரெண்டுல ஒண்ணு கேக்குறேன், உட்காருமா. என்னன்னு கேப்ப? அது எப்படி குழந்தைய கலைக்க சொல்லுவீங்க அப்படின்னு கேப்பேன். நான் அந்த அம்மாவுக்கு இலக்காரமா போயிருச்சா? சுத்தமா அந்த அம்மா குடும்பத்தோட சேர்த்து போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருவேன். கொஞ்சம் அமைதியா இருமா. சரிடி, உங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு? அமைதியா கோபி நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. நல்ல ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ராதிகா. அம்மா பேசியிருக்காங்க, ஒரு வார்த்தை கூட கேட்கலம்மா. பண்றதுன்னே தெரியலம்மா. அம்மா சொன்னாங்கன்னு குழந்தைய கலைக்கலான்னு யோசிக்கல. இல்லம்மா, வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா அந்த குழந்தை உனக்கு வேணும், அப்பதான் பிடிப்பு இருக்கும். யாரு என்ன சொன்னாலும் சரி, குழந்தைய கலைக்கிறத பத்தி யோசிக்கவே யோசிக்காத. அது பிரச்சனை பண்ணாங்கன்னா சொல்லு, நான் பாத்துக்கிறேன். எனவே இருந்த வாழ்க்கை இல்லைன்னு ஆயிப்போச்சு. இப்ப கிடைச்ச வாழ்க்கைய கைக்குள்ள வச்சுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு ராதிகா. குழந்தை அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, இந்த வாய்ப்பை கப்புன்னு புடிச்சுக்கணும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரிம்மா. மாடி படிக்கட்டு ஏறுறப்ப ராதிகா சொன்னது ஞாபகம் வருது. இத பாக்யா பாக்குறாங்க, பார்த்துட்டு அப்படியே போறாங்க. மனசுல நினைக்கிறாரு, மம்மி தான் நமக்கு சேஃப், மம்மி கூட உட்கார்ந்துருவோன்னு போய் உட்கார்ந்துடுறாரு. தண்ணி பாட்டிலோட கீழே இறங்கி வராங்க. கோபி, நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் ராதிகா. மேல வரல, அப்பாவும் அம்மாவும் இருந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரலான்னு நினைச்சேன். அதுதான். காஃபி டீ ஏதாவது போட்டு கொடுக்கவா? வேண்டாம் ராதிகா. தண்ணி வேண்டாம் ராதிகா. இருங்க, பரவாயில்ல, நான் எடுத்துட்டு வரேன். சரி சொல்றாங்க. என்னடாச்சு கோபி? அவ பிரெக்னெண்டா இருக்க விஷயம் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு படுத்துறாமா. முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே கோபி? அவ சொன்னா கேட்க மாட்டேறாமா. நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேரா. இதுல காதலிச்சு வேற கல்யாணம் பண்ணிருக்க கோபி. எனக்கு ஒன்னும் புரியல மம்மி. நான் வேண்டான்னு சொன்னேன்னு. குடிங்க, என் மேல அவ்வளவு அன்பு இல்ல. இன்னைக்கு நைட்டுக்குள்ள சொல்லிருவேன்னு சொல்லிருக்கீங்க, ஞாபகம் இருக்குல்ல ராதிகா? சொல்றாங்க. சொல்லலாட்டி என்ன பண்ணுவ ராதிகா? தலையை எடுத்துருவியா? சொல்லிருவீங்கல்ல. ஈஸ்வரி சொல்றாங்க, அவன் சொல்ல மாட்டான். முடிஞ்சதை பண்ணிக்க, என்ன பண்ணுவ ராதிகா? ராதிகா, சரி அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அம்மாவும் மகனும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க, அந்த கூட்டத்தோட நீயும் சேர்ந்துட்டியாமா ராதிகா? சரி சொல்றாங்க. ரகசியம்லாம் இல்லங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்ன ரகசியம்? சரி கேக்குறாங்க ராதிகா கிட்ட. என்ன வளர்ற கோபி? இனிமேட்டும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. நீங்க சொல்ல போறீங்களா இல்ல நானே சொல்லிடவா? சொல்றாங்க. யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். ராமமூர்த்தி கேக்குறாரு, என்னம்மா விஷயம் ராதிகா? மாமா, நானே சொல்றேன். கோபியே சொல்லுவாரா மாமா? எல்லாரையும் வர சொல்றேன், எல்லாத்தையும் கோபியே சொல்லுவார். சொல்லிருங்க கோபி. பேபி என்ன பண்ற பேபி? ராமமூர்த்தி கேக்குறாரு. என்ன ராதிகா நடக்குது? சரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வெளியே போயிட்டு வாங்க. எதுக்கு ஈஸ்வரி வெளியே போனோம்? ராதிகா சொல்றாங்க, யாரும் எங்கேயும் போக வேண்டாம், வெயிட் பண்ணுங்க. ராதிகா இனியா கிட்ட சொல்றாங்க, எல்லாரையும் நீ வர சொல்லு. கேக்குறாங்க, எதுக்குன்னு? உங்க டாடி முக்கியமான விஷயம் சொல்லணுமா. டாடி என்ன விஷயம்? நீ வர சொல்லு இனியா, வந்த உடனே உங்க டாடி சொல்லுவாரு. என்னம்மா பண்றது? பாக்யா ஓவன்ல பாப்கார்ன ரெடி பண்றாங்க. என்னப்பா ஆச்சு? எங்க எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கீங்க? சரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்றாரு, இனியா எங்களெல்லாம் கூப்பிட்டு விளையாண்டுகிட்டு இருக்கியா? அப்பா தானே கூப்பிட்டாங்க. ராதிகா சொல்றாங்க, நான் தான் வர சொன்னேன். கோபி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறாரு. சொல்லுங்க கோபி. என்னது? நானே ரொம்ப நேரமா இந்த நாடகத்தை பாத்துக்கிட்டு இருக்கேன்டா. எழில ஒண்ணு மாத்திரம் தெரியுதுடா, ராதிகா ஏதோ சொல்ல வராங்க, கோபியும் ஈஸ்வரியும் தடுக்கிறாங்க. அது ஒண்ணு மாத்திரம் நல்லா புரியுது. புரிஞ்சு வச்சிருக்கீங்க மாமா, பேசணும்னு சொன்னீங்கல்ல. சரி சொல்றாங்க. அதெல்லாம் கோபி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஜெனி சொல்றாங்க, அதையே பாட்டி பதட்டமா சொல்றீங்க? ஏதாவது பெரிய விஷயமா? நான் மேல போய் பாப்பாவை தூக்கிட்டு வந்துடுறேன். சரி சொல்றாங்க. இந்த விஷயம் பாப்பாவுக்கு தெரியணுமா? மூர்த்தி கேக்குறாரு. ஈஸ்வரி என்னன்னு சொல்லு. சொல்றாங்க, அத கோபியே சொல்லுவாரு மாமா. பாக்குறாங்க பாக்யாவ. இனியா சொல்றாங்க, அம்மா இங்கதான் இருக்கியா? உனக்காச்சு எந்த விஷயம்னு தெரியுமாமா? முக்கியமான விஷயமா? சொல்ல மாட்டேறாங்க, நான் மேல போட்டுமா? சொல்றாங்க, இரு இனியா, அடி சொல்லுவாங்க. சொல்றாங்க, நாங்க வேற வேலையை பார்க்க போறோம், சொல்லுங்கப்பான்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, நீங்க வேற வேலையை பார்க்க போங்க, கோபி எதுவும் சொல்லல. சொல்றாங்க, எல்லாரும் இருங்க, மேல போகாதீங்க, சொல்லுவாரு. அப்ப எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பாக்யா ஒரு நிமிஷம்னு சொல்றாங்க. எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க.
சின்ன விஷயத்த சொல்றதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம் கேக்குறாரு. அம்மா சின்ன விஷயமா? அப்பனா என்ன சொல்ல வராங்கன்னு உனக்கு தெரியுமா? அப்பா சொல்ல வர்ற நல்ல விஷயத்த நான் இப்ப சொல்ல போறேன். அப்பா திரும்பவும் அப்பாவாக போறாரு. அவரோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க. கியூபாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.